நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பாத்தியாடா மணி, இந்த கிழவ ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. எனக்கு இந்த கிழவ அழும்போது தண்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன சொன்ன? பேசுங்கடா பேசுங்க. இன்னும் எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ பேசுங்க. நல்ல வாய்ப்பு. பண்டிதன் ராமகிருஷ்ணன் வருத்தப்படுறத பார்த்து நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இல்ல குருதேவா, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. நான் மணிகிட்ட என்ன தெரியுமா சொன்னேன்? சௌதாமணி கூட இருக்கும்போது தான் குருதேவர் சந்தோஷமா இருப்பாருன்னு. ஆஹா, சௌதாமணி சௌதாமணி கிட்ட போய் நான் என்னோட சந்தோஷத்தை ரெட்டிப்பாக்கிக்க போறேன். தயாராரு சௌதாமணி, நான் வந்துகிட்டே இருக்கேன். ராமா, வேற என்ன யோசிச்சு வச்சிருக்க? யாருக்கு? பொது குடுமி வளரும்ல, அதுக்கு. சிட்டு பாத்தியா? பட்டுக்கு அப்புறம் சிட்டு. அப்படியா? பேர் கூட யோசிச்சு வச்சிட்டியா? என்ன பலி கொடுக்கறதுக்கு எல்லாரையும் விட நீதான் ரொம்ப ஆர்வமா இருக்க. இங்க பாரு பட்டு, இன்னைக்கு உனக்கு மொத்த எண்ணெயும் தடவிடுறேன். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முடி வளராது இல்லையா? அதனால இன்னைக்கே நீ சந்தோஷமா இருந்துக்க, சரியா? போதும், உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட நான் பேச கூட தயாரா இல்ல. கூட இருக்கிறவங்கள பலி கொடுக்க நீ தயாராயிட்டல. இனிமே நான் உன் கூட பேசவே மாட்டேன். நான் தூங்க போறேன். அட பட்டு, ஓ ராமா அவ்வளவு சுலபமா தோல்வியை ஒத்துப்பான்னு நினைச்சிட்டியா என்ன? உன் வாசலை தேடி வந்தேன் அன்பே, என் பாசத்தை பகிர. இல்லங்க, என்கிட்ட இப்படி அன்பா இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க. நேத்து என்ன பண்ணீங்க? என்ன நடு வழியில அப்படியே விட்டுட்டு ஓடிட்டீங்க. சந்தேகப்படுறியா? உன் தத்துவியே சந்தேகப்படுறியா? நீ அப்படி நினைச்சா என்ன தாராளமா கைது பண்ணலாம். கண்டிப்பா அதுக்கான ஏற்பாடையும் நான் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ உனக்கு சந்தோஷமா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. அப்படியே நீங்க அசந்து போயிடுவீங்க. இன்னைக்கு சௌதாமணி தேவி ரொம்ப ஏக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு என்னமோ இன்னைக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்க போகுதுன்னு தோணுது. ஆமா, இதுல என்னம்மா இருக்கு? நேத்து நீங்க என்ன கடத்தெருவுல பாத்தீங்கல்ல? நேத்து உங்ககிட்ட இருந்து நல்ல நறுமணம் வருதுன்னு நான் சொன்னேன்ல. ஆனா நீங்க அவசரத்துல இருந்ததுனால என்கிட்ட அத பத்தி சொல்லாமயே போயிட்டீங்க. அதுக்கப்புறம் கனி மணி 2 பேர்கிட்டயும் நான் விசாரிச்சேன். அதுக்கப்புறம் இதை எனக்காக நான் தயாரிச்சுக்கிட்டேன். ஐயோ, வேண்டாம். அந்த நறுமணம் இருக்கே, அது பாம்புகளை ஈர்க்கக்கூடியது. இப்போ இங்க எல்லா பக்கமும் பாம்பா வரப்போகுது பாரு. என்ன? பாம்பு வருமா? நான் சொல்றத கேளு, தயவு செஞ்சு இந்த விலங்கு அவுத்து விடு. அந்த சாவி இல்லையே, நான் அதை அப்பவே தூக்கி போட்டுட்டேன். அங்க தேடி பாரு, நல்லா தேடி பாரு. ஐயோ, எனக்கு சாவி கிடைக்கவே இல்ல. எனக்கு உதவி பண்ணு சௌதாமணி. பாம்பு, என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து. உங்களுக்கு தான் மந்திரம் எல்லாம் தெரியும்ல, நீங்களே உங்களை விடுவிச்சுக்கோங்க. இப்படி விட்டுட்டு போனா எப்படி? கடவுளே, ஒரு வழியா இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சிட்டேன். கவனமா இருக்கணும், பாம்பு வந்துடக்கூடாது. சாவி எங்க? சாவி அதோ இருக்கு. கிடைச்சிருச்சு, சாவி கிடைச்சிருச்சு. இனி நாம தப்பிச்சிடலாம்.
தப்பிச்சாகணுமே. என்ன பண்றது? இந்த பெட்டிக்குள்ள ஒளிஞ்சுக்கலாம். என்னது உள்ள ஒரே கரித்தூளா இருக்கே. உயிரை காப்பாத்திக்க இதை தவிர வேற வழி இல்ல. ராமா, நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. இன்னைக்குதான் மொத்த விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு முன்னாடி என்ன பலி கொடுக்க போறாங்க. இவன் கொடுமைய போய் பலி கொடுக்கறீங்க. ஒருவேளை இதை விட பெரிய பூகம்பம் வந்துருச்சுன்னா இந்த குடுமையால இது வரைக்கும் யாருக்குமே பிரயோஜனமே இல்ல. இனிமே இருக்கவும் வாய்ப்பு இல்ல. என்னடா? ஆமாமா, யாருக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ நமக்கு நடக்குமா? தினமும் காலையில குடுமையை அலங்கரிக்க நேரத்தை வீணடிப்பாருல, இனிமே அது இருக்கவே இருக்காது. சரி சரி வாங்க, நாம இப்ப பூஜை ஆரம்பிக்கலாம். ஜெயமங்களம் சுபமங்களம், ஜெயமங்களம் சுபமங்களம், இந்த குடுமிக்கு ஜெயமங்களம் சுபமங்களம், இந்த குடுமிக்கு ஜெயமங்களம் சுபமங்களம். ஏய் ராமா, இவங்களுக்கு என்னுடைய பேரு சொல்லு. குடுமி குடுமின்னு பாட்டு பாடுறாங்க, என்ன அவமானப்படுத்துறாங்க. அமைதியா இருப்பட்டு, நடக்க வேண்டியது நடக்கட்டும். எதுவா இருந்தாலும் சந்தோஷப்பட்டு. பாத்தியாமணி, வீட்டுல குருதேவருடைய குடுமிக்கு பூஜை ஆரம்பிச்சதோ இல்லையோ, ஆனா இங்க பண்டிதர் ராமகிருஷ்ண குடுமிக்கு ஒரு முடிவு காலம் வந்துடுச்சு. பண்டிதர்களோட குடுமையில தான் அவங்களோட அறிவே இருக்கும். நான் தினமும் வீட்ல என் சுவாமியோட குடுமிக்கு பூஜை ஆரத்தி எல்லாம் பண்ணுவேன். இப்ப இவரும் பிரபுவோட அம்சம்தான், அப்படித்தானே? ஆஹா, அப்படின்னா இந்த கதை ஆரம்பிச்சது நம்ம குருதேவருடைய குடுமையில இருந்துதான். என்னோட அறிவு என் குடுமையில தான் இருக்குன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. அதனாலதான் நம்ம பட்டுவை அழிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது என்னுடைய அறிவை அழிக்கணும்னு பாக்குறாரு. ஆரம்பிக்கலாங்க. சரி சரி குருமாதா, நான் இப்போ என்னோட பட்டுக்கு விடுதலை கொடுக்கலாமா? பட்டுவா? யார் அந்த பட்டு? அதாவது நான் என்னோட குடுமைக்கு விடுதலை கொடுக்கலாமான்னு கேட்டேன். ஆஹா, கண்டிப்பா தாராளமா செய்யுங்க. நன்றி குருமாதா. பட்டு, பரிசுகளை வாங்குறதுக்கு தயாரா இருந்துக்கோ. பரிசுகளா? என்ன பரிசு? அதாவது நீ என்னை விட்டு போறல, அதனால நீ போறதுக்கு முன்னாடி உன்னை திருப்தியா அனுப்ப வேணாமா? எனக்கு பயமா இருக்கிறாமா. நீ அறிவுபூர்வமா என்ன யோசிக்கிறேன்னு தெரியலையே. என்ன உளறிக்கிட்டு இருக்க? என்னோட அறிவே நீதானே, அது என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. இப்ப நடக்க போறத பார்த்தா இனிமே ராஜ புரோகிதரான தாத்தாச்சாரியார் இந்த திட்டத்தை எப்போ எங்க ஆரம்பிச்சாரோ அதே இடத்துல கொண்டு போய் முடிச்சிருவாரு. அம்மா, ராஜபுரோகிதர் குடிமையோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. நீங்க யாருங்க? என்ன வேலையா வந்திருக்கீங்க? தேவி, ராஜபுரோகிதர் தாத்தாச்சாரியோடைய வீடு இதுதானா? இந்த அம்மா வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க பேச மாட்டாங்க, என்ன மௌன விரதத்துல இருக்காங்க. நீங்க என்கிட்ட பேசுங்க. இப்பதானங்க கேட்டேன். ராஜபுரோகிதர் தாத்தா. சரியான விலாசத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இது ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியாரோட குடுமி வீடுதான். சரியான வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். உள்ள வாங்க. சரிங்க ஐயா, அப்ப நான் போயிட்டு வரேன். எனக்கு விடை கொடுங்க. ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க. நன்றி ஐயா. இந்த மூட்டையில என்ன இருக்கு? இந்த மூட்டையில முந்திரி இருக்கு, இதுல உலர்ந்த திராட்சை இருக்கு, அப்புறம் இதுல பாதாம் பருப்பு இருக்கு. இதெல்லாம் எதுக்காக? அதாவது யாருக்காக? அதாவது இந்த ஏற்பாடெல்லாம் தாத்தாச்சாரியாரோட குடுமிக்காக தான். ஐயா, ராஜபுரோகிதர் தாத்தாச்சாரியாரின் வீடு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அட இதுதான் ஐயா, வாங்க வாங்க, உள்ள வாங்க, உங்களை வரவேற்கிறேன், வாங்க. பார்த்து சொல்லுங்க,
உங்களுக்கு இந்த ரத்தினங்கள்ல எந்த ரத்தினம் ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. இது எல்லாமே விலை மதிக்க முடியாத அற்புதமான ரத்தினங்களாச்சு. எல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நான் போயிட்டு வரேன். இருக்கட்டும், வாங்க. அம்மாவும் நானும் என்ன கேட்க வரோம்னா, கேளு கேளு, தாராளமா கேளு. இவ்ளோ அபூர்வமான ரத்தினங்களை அந்த ஆச்சாரியார் நம்ம கிட்ட இவ்ளோ சர்வசாதாரணமா கொடுத்திருக்காரு. இதுக்கெல்லாம் ரொக்கம் யார் தருது? யாரு கொடுப்பான்னு கேக்குறாங்க. வேற யாரு? இந்த குடுமிக்கான சொந்தக்காரர் தான். வாங்க வந்து உக்காருங்க வாங்க. என்ன இப்படி அழகா மூஞ்சிலாம் கரிய பூசிக்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன குருஜி, என்ன ஆச்சு? கணி இங்க வா. நீ வா மணி. எனக்கு நீங்க ரெண்டு பேரும் சௌதாமணி கிட்ட அந்த நறுமண எண்ணெய் கிடைக்கிற இடத்தை ஏன்டா சொன்னீங்க? அவங்க ரொம்பவே அடம்பிடிச்சு கேட்டாங்க குருதேவா, அதனாலதான் சொல்லிட்டேன். ஒருவேளை சொல்லலன்னா அது உங்களுக்கு அவமானமா இருக்கும்னு நினைச்சோம். நீங்க ஒருவேளை கோவப்பட்டீங்கன்னா. நீங்க வந்துட்டீங்களா சுவாமி? வணக்கம். உங்க முகத்துக்கு என்னாச்சு சுவாமி? இவ்வளவு கருப்பா இருக்கு. கை கால் எல்லாம் கூட என்னாச்சு சுவாமி? அது வந்து நான் யாகத்துல உட்கார்ந்து இருந்தேன்னா அக்னில இருந்து கருப்பு புகை வந்துதா, நான் அப்படியே கருப்பாயிட்டேன். வணக்கம் குருதேவா. வணக்கம் வணக்கம் குருதேவா. என்ன இது? ஒரு மூட்டை பாதாம், ஒரு மூட்டை உலர் திராட்சை, ஒரு மூட்டை முந்திரி பருப்பு. என்ன குடு. வைரம், வைடூரியம், முத்து, பவழம், 10,000 பொற்காசுகளா? என்ன என்ன இதெல்லாம்? பொருட்களின் விலைப்பட்டியல் குருதேவா. உங்க குடுமிக்காக கொடுக்கப்பட்டது. குடுமிக்காகவா? குருஜி, அவங்க உங்க வெளுத்து போன குடுமைய பத்தி சொல்லல. உங்க ராமகிருஷ்ணர் குடுமைய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரோட குடுமி? என்ன குடுமி? பண்டிதர் ராமாவுடைய குடுமியை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணலையா? அண்ணா, அதுக்கு அப்ப அந்த குடுமி உங்களோட தானே? உங்ககிட்ட இல்லனா ராமகிருஷ்ணாட்ட போறோம். அது சுவாமி, இந்த 10,000 பொற்காசுகள் எல்லாம் உங்க முன்னாடி தூசு மாதிரி இல்லையா? நீங்க கைய சொடுக்குனா போதும், தங்கம் மழை மாதிரி கொட்டும். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கேன்ல, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீ தலையிட கூடாதுன்னு. உள்ள போமா, உள்ள போ. உத்தரவு சுவாமி. அப்புறம் நீங்க எல்லாரும் போயிட்டு நாளைக்கு வாங்க. என்ன? இல்ல குருதேவா, நாங்க யாத்திரைக்கு போகணும். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இன்னைக்கே கொடுத்துடுறீங்களா? ஆமா குருதேவா, எங்களுக்கு இன்னைக்கே வேணும். அப்படியா? நீங்க கொஞ்சம் இங்கே இருங்க, நான் இதோ வந்துடுறேன். என்கிட்ட இருந்து இவனுங்க அடிச்சுட்டு போலான்னு வந்திருக்கானுங்க. குருஜி, இப்ப நீங்க 10,000 பொற்காசுகளுக்கு எங்க போவீங்க? எங்க இருந்து கொண்டு வர போறீங்க? குருஜி, ஒருவேளை நான் உங்க இடத்துல இருந்திருந்தா இந்நேரம் ஜன்னலை உடைச்சிட்டு இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போய்கிட்டு இருப்பேன். என்ன யோசிக்கிறீங்க? இங்க வாங்க. பிரமாதம்டா முட்டாளுங்களா. முதல் தடவையா நீங்க ரெண்டு பேரும் நல்ல யோசனை சொல்லிருக்கீங்க. நிஜமாவா? உங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப நன்றி. அருமையான யோசனை. என்ன நடந்தாலும் சரி, நான் பண்டிதன் ராமகிருஷ்ணனை பழி வாங்கியே தீருவேன். மந்திரியாரே, மன்னிக்கணும் 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 மகாராஜா, மன்னிக்கணும். கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. சில பக்தர்கள் என்ன சூழ்ந்துட்டாங்க, அதனாலதான். பரவாயில்ல குருதேவா, நானும் இப்பதான் வந்தேன். நீங்க போய் உங்க இருக்கையில் அமருங்க. நன்றி மகாராஜா. வாங்க குருஜி, உட்காருங்க உட்காருங்க. பண்டித ராமகிருஷ்ணா, இனிமே உனக்கு கொடுமையே இருக்காது, அதோட உன்னோட புத்திசாலித்தனமும் இருக்காது. மகாமந்திரியாரே, நம்ம தர்பாருடைய செயல்பாடுகளை ஆரம்பிக்கலாம். மகாராஜா, உங்களுக்கு நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் மகாராஜா. பூகம்ப தேவனை சாந்தப்படுத்துறதுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணனோட குடுமையை தானம் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம அப்புறம் என்னன்னா மகாராஜா, அரசவை தொடங்கும் போதே நடுவுல குறுக்கிடுறதுக்கு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஆனா நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா ஒரு அவசர செய்தி. அனுமதி உண்டு ராமகிருஷ்ணா, என்னன்னு சொல்ல. நன்றி மகாராஜா. மகாராஜா, இத்தனை வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு எச்சரிக்கையோட என் குடுமையை வளர்த்திருக்கேன். அது மேல உயிரையே வச்சிருக்கேன். இப்போ
ஆச்சாரியாரோட உத்தரவுப்படி என் குடுமியை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டேன். இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் இந்த குடுமி அவருக்கு சொந்தமானது இல்லையா ஆச்சாரியாரே? ஆமா, சந்தேகமே இல்ல. அப்ப சரி மகாராஜா, இது ராஜ புரோகிதரான தாத்தாச்சாரியாருக்கு சொந்தமான குடுமிங்கிறதுனால நான் சில தட்சணைகள் வாங்கிக்க ஆசைப்படுறேன். என்ன? ஆமா ஆச்சாரியாரே. மகாராஜா, இந்த குடுமி விஜயநகரத்துடைய நன்மைக்காக தானே பலியாக போகுது. ஆமா. அதனால நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி ஒரு பவித்திரமான எண்ணத்தை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை. யாகத்துல பலியாக போற பொருளுடைய மதிப்பை மகாராஜா தான் கொடுக்கணும். இது அவருடைய கடமைங்கிறது தான் நியதி. பண்டிதனே ராமகிருஷ்ணா, என்னுடைய கடமை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால எந்தவித தயக்கமும் இல்லாம தட்சணையா என்ன வேணும்னு சொல்லு. சொல்ற மகாராஜா, எனக்கு என்னுடைய குடுமியை சரி செஞ்சுக்க ஒரு சீப்பு தேவைப்படுது. அப்புறமா குடுமி இல்லாத குறைய நான் அதை பார்த்தே தீர்த்துக்குவேன். சீப்பா? ஆமா ஆச்சாரியாரே, ஆனா அது வழக்கமான சீப்பு கிடையாது. ஏன்னா இது ராஜ புரோகிதரோட குடுமியாச்சே. அப்ப சாதாரண சீப்பை கேட்க முடியுமா என்ன? அப்படின்னா என்ன சீப்பு வேணும்? சொல்லதானே போறேன் மகாராஜா. அந்த சீப்பு கண்டிப்பா தங்கத்தால செய்யப்பட்டதா தான் இருந்தாகணும். சரி பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ கேட்ட மாதிரியே அந்த மாதிரி சீப்ப நான் உனக்கு தானமா கொடுக்கறேன். நன்றி மகாராஜா, நீங்க நான் கேட்டதை கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டீங்க. ஆனாலும் மகாராஜா, அந்த மாதிரி ஒரு விலை மதிக்க முடியாத சீப்பை நான் சாதாரண இடத்துல கொண்டு போய் வைக்க முடியாது இல்லையா? அதை வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு இரும்பு பெட்டி வேணும். அதுவும் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ஒரு பெட்டி. ரத்தினங்களா? அது எதுக்காக? என்ன ஆச்சாரியாரே, தெரியலையா? அது உங்களோட குடுமையாச்சு. அதுக்கு ஆச்சாரியார் தாத்தாச்சாரியாரோட குடுமையாச்சு. இருக்கட்டும். உங்க சிஷ்யனுங்களோட சாதாரணமான குடுமி நினைச்சிட்டீங்களா என்னத? அதையும் கொடுக்கிறேன் பண்டிதனே ராமகிருஷ்ணா. ஏன் கொடுக்கணும்? அப்ப கொடுத்தா நல்லதுதான். நன்றி மகாராஜா. ஆனா மகாராஜா, அந்த பெட்டியை வைக்கிறதுக்கு சந்தனத்தால செஞ்ச ஒரு அழகான மேஜையும் பட்டு கம்பளமும் இருந்தா ரொம்ப வசதியா இருக்கும் இல்லையா? அதையும் கொடுக்கிறேன் பண்டிதனே ராமகிருஷ்ணா. இங்க என்ன நடக்குது? உங்களுக்கு எவ்வளவு தாராள மனசு மகாராஜா. நான் உண்மையிலே கொடுத்து வச்சவன். ஆனா மகாராஜா. என்ன ஆனா பண்டிதனே ராமகிருஷ்ணா? மகாராஜா, நான் கேட்ட இந்த விலை மதிக்க முடியாத பொருட்களை எல்லாம் பாதுகாப்பா வைக்கிறதுக்கு நான் இருக்கிற வீட்டுல இடம் பத்தாதுங்களே. ஒருவேளை இதுக்காக கூடுதலா ஒரு சின்ன அறையை கட்டி கொடுத்தீங்கன்னா. இது ராஜபுரோகிதர் தாத்தாச்சாரியோட குடுமி சம்பந்தப்பட்டது மகாராஜா. சரி பண்டிதனே ராமகிருஷ்ணா, நான் உனக்கு ஒரு பவனத்தையே தரேன். அங்க உன்னுடைய எல்லா பொருட்களும் பாதுகாப்பா இருக்கும். குருதேவா, பாத்தீங்களா, இன்னைக்கு உங்களால அவனுக்கு ஒரு பெரிய பாவனமே கிடைக்க போகுது. குருதேவா, நீங்க தோண்டின குழியில நீங்களே விழுந்துட்டீங்க. நன்றி மகாராஜா, ரொம்ப நன்றி. நீங்க தான் தர்ம பிரபு. மன மகாராஜா, நீங்க கொடுத்த இந்த பொருட்களுக்கான பாதுகாப்பு அதையும் உறுதி செஞ்சிட்டீங்கன்னா. இப்போ அதுக்கு என்ன அவசியம் வந்தது? இருக்காதா பின்ன ஆச்சாரியாரே? எவ்வளவு அவமானமா இருக்கும். அதாவது ஒருவேளை ராஜ புரோகிதரோட குடுமையையும் அதோட சொத்துக்களையும் யாராவது ஆக்கிரமிச்சுட்டு போயிட்டாங்கன்னா. சரி பண்டிதனே ராமகிருஷ்ணா, நான் 2 வீரர்களையும் கொடுக்கிறேன். அவங்க இரவும் பகலும் உன்னுடைய பொருட்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. 2 பேர் எப்படி பத்தும்? குறைஞ்சது 200 பேரையாவது கேட்க வேண்டியதானே? ஏன்னா விஜயநகரத்தோட ராஜ புரோகிதர் குடுமையாச்சே. குருதேவா, நீங்க சொன்னதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். பண்டிதனே ராமகிருஷ்ணா, நான் உனக்கு ஒரு முழு படையையே கொடுக்கிறேன். ஆச்சாரியாரே, பாத்தீங்கல்ல, நம்ம மகாராஜாவுக்கு எவ்வளவு பரந்த மனசு. ஒரு மொத்த படையுமே எனக்கு கொடுத்துட்டாரு. ஆனா மகாராஜா, அவங்களுக்கான சம்பளத்தை யாரு கொடுக்கறது? அவங்களுக்கு சாப்பாட்டு செலவு வேற இருக்கே. கை செலவு வழி செலவுலாம் வேற கொடுத்தாங்கணுமே. பண்டிதனே ராமகிருஷ்ணா, உனக்கு பாதுகாப்பா இருக்க போற அந்த படையினர் எல்லாருக்கும் அரசாங்கமே சம்பளம் கொடுக்கும்னு உறுதியளிக்கும். மகாராஜா, குருதேவா, உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பணத்தை சம்பாதிச்சீங்களோ அதை விட பல மடங்கு இன்னைக்கு பண்டித ராமகிருஷ்ணன் உங்களை வச்சு சம்பாதிச்சுட்டா.
குருதேவா, உங்களோட திட்டம் பண்டிதர் ராமகிருஷ்ணனை இந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரனா மாத்திடுச்சு. ஆனா நீங்க போட்டி ஆயிட்டீங்க. ஒரு விஷயம் பண்ணுங்களேன் மகாராஜா, நீங்க எனக்காக கொஞ்சோண்டு நிலத்தை தானமா கொடுங்க போதும். நானே அதுல விவசாயம் பண்ணிக்கிறேன், தானியங்களை உற்பத்தி செஞ்சுக்கிறேன், அப்புறம் இதுக்கான செலவுகளை எல்லாம் நானே பாத்துக்கிறேன் மகாராஜா. நான் ஒன்னும் சுயநலவாதி கிடையாது மகாராஜா, நிச்சயமா கிடையாது. சரி பண்டிதனே ராமகிருஷ்ணா, நான் உனக்கு 10,000 சதுர அடி நிலத்தை தானமா வழங்குறேன். இந்த நிலம் போதுமா இல்ல இன்னும் அதிகமா வேணுமா? அது வந்து மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணன் படைக்கு பால் வேணும்னு கேட்பான், பாலுக்காக பசுக்கள் வேணும்னு கேட்பான், அந்த பசுக்களை பராமரிக்க ஒரு பண்ணை வேணும்னு கேட்பான். மகாராஜா, இவனோட பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. என் மூளையில இப்போ ஒரு யோசனை தோணுது மகாராஜா. எனக்கு என்னமோ பண்டிதர் ராமகிருஷ்ணன் தன்னோட குடுமையை தானம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது. ஆனா குருதேவா, பண்டிதன் ராமகிருஷ்ணனோட குடுமைய பலியா கொடுக்கணுங்கிற யோசனைய நீங்க தானே கொடுத்தீங்க. இல்லன்னா பூகம்ப தேவனோட கோபம் நம்ம ராஜ்யத்து மேல விழும். நீங்க. ஆமா மகாராஜா, நான் தான் சொன்னேன். ஆனா நேத்து ராத்திரி எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. ஒருவேளை பண்டிதன் ராமகிருஷ்ணனோட குடுமையை நாம தானமா கொடுத்து பூகம்ப தேவனை அமைதிப்படுத்தினாலும் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இதை நாம எப்படி உறுதியா நம்ப முடியும் மகாராஜா? ஒருவேளை அவரு யாரோட குடுமையையாவது தானமா கொடுக்க சொல்லி கேட்டார்னா என்ன பண்றது? அப்படி மட்டும் அவரு கேட்டுட்டார்னா அப்புறம் என்ன நடக்கும்? யோசிங்க மகாராஜா. நம்ம ராஜ்யத்துல இந்த ராமகிருஷ்ணன் மாதிரி புத்திசாலிய, சாதுரியமானவன, யோகியமானவன எங்கன்னு போய் தேடுறது? யாரோட குடுமையை தானம் பண்றது? இதுக்காக தான் நான் உங்களை தினமும் பூஜைக்கிறேன் ராஜகுருவே. நீங்க இவ்ளோ ஆழமா ஊடுருவி யோசிக்கிறீங்க. உங்க தொலைநோக்கு பார்வைக்கு நான் தலை வணங்குறேன். ராமகிருஷ்ணனுக்கு ஒரு படி மேல நானும் தான் இருக்கேன். ஒருவேளை நான் இல்லைன்னா இந்த நாடு என்ன ஆகுறது மகாராஜா? மகாராஜா, நீங்களும் புத்திசாலி தான் மகாராஜா. ஆனா எத்தனை நாளைக்கு தான் நாம நம்மளோட குடுமையை பலி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது சொல்லுங்க? இல்ல 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 இல்ல, பூகம்ப தேவனோட கோவத்துக்கும் நாம ஆளாக கூடாது. குருதேவா, நீங்க இந்த விஷயத்தை பத்தி நல்லா யோசிச்சு பாத்தீங்கல்ல? ஆமா மகாராஜா, நான் நம்ம ராமகிருஷ்ணனோட குடுமைக்கு இதோட விடுதலை கொடுக்கறேன். பண்டிதன் ராமகிருஷ்ணனோட குடுமி மேல எனக்கு தனி மரியாதை இருக்கு. ராமகிருஷ்ணா, இனி உன்னோட குடுமி உனக்குத்தான் சொந்தம். சொல்லுங்க ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார் அவர்களே, வாழ்க! உங்க உத்தரவு ரொம்ப நல்லா இருந்தது குருதேவா, ரொம்ப நன்றி. இதுதான் உன்னுடைய திட்டமா? எதுக்காக நீ என்கிட்ட சொல்லல? 2 நாளா நான் எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சேன்னு உனக்கு தெரியுமா? நான் என்னமோ முதலையே யோசிச்ச மாதிரி சொல்றீங்க. கண்ணு சுமட்டுற நேரத்துல திடீர்னு இந்த யோசனை வந்து போச்சு. அதுவும் ஒரு பண்டிதனுடைய ஞானம் அவனோட குடுமையில தான் இருக்குன்னு குருமாதா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே விஷயம் விளங்குச்சு. பிரச்சனையோட வேற அப்பதான் கண்டுபிடிச்சேன். பண்டிதனே ராமகிருஷ்ணா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பண்டிதர்களோட புத்திசாலித்தனம் அவங்க குடுமையில தான் இருக்குன்னு சொன்னாங்க. இது உண்மைன்னு நீ நினைக்கிறியா? ஆனா எனக்கு தெரிஞ்சு அது உண்மை இல்ல. ஒரு பண்டிதனுடைய ஞானம் குடுமையில இருக்குங்கிறது பிரம்மதான். எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் சிறந்த கல்வியை முறைப்படி கத்துக்கிட்டு அதை சரியா செயல்படுத்தினாங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஞானியா வர முடியும். என்ன ஆச்சாரியாரே, நான் சொல்றது சரிதானே? ஆமாமா, நீ சொன்னா சரிதான். இருந்தாலும் குடுமையும். மகாராஜா, இப்போ உங்களையே எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு தான் குடுமையே கிடையாது. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? உங்களுக்கு அறிவே கிடையாதுன்னா? பண்டிதனே ராமகிருஷ்ணா, மன்னிச்சிருங்க அரசே, மன்னிச்சிருங்க. நான் ஒன்னும் அந்த மாதிரி அர்த்தத்துல அது சொல்லல. மன்னிக்கணும் அரசே. எல்லாம் சிரிக்கிறாங்க, நாமள சிரிக்கலாங்க. நீ எடுத்துக்கோங்க. இப்ப எதை எடுக்க சொல்ற? எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். இப்ப நல்லா தூக்கம் வருது. ஐயோ,
சுப்புலட்சுமி கிட்ட சொல்லிட்டு வாங்க, அவ கோழிய தூங்க வைக்கலன்னா நம்மளால தூங்க முடியாதுன்னு. ஐயோ. அம்மா சுப்புலட்சுமி தாயே, உங்க கோழியோட கொக்கரக்கோவை நிறுத்துறீங்களா? ஐயோ, என் பேரு சுப்புலட்சுமி இல்ல, சுபலட்சுமி. இந்த நேரத்துல யாரு இந்த சுபலட்சுமியோட தூக்கத்தை கெடுக்கிறது? பாத்தியா திமிர, நான் தாங்க ராமகிருஷ்ணா. சொல்லு. ஒரு ஆளா இருந்துட்டு 2 பேரா வச்சிருக்கியே. அம்மா, எங்க உங்க கொக்கரக்கோ, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க கோழி சத்தம் போடுறத கொஞ்சம் நிறுத்தி வைங்க. என் கோழி உங்க அம்மா மாதிரி ஒண்ணும் மௌன விரதம் இல்ல, அது கூவிட்டே தான் இருக்கும். அம்மா அம்மா வேண்டாமா, இருமா, கோவப்படாத, இது சண்டை போடுற நேரம் கிடையாது. ஐயோ, உன் கோழியோட கொக்கரக்கோ சத்தத்தால இந்த பகுதியில யாராலையும் நிம்மதியா தூங்கவே முடியல. அப்படியா? ராத்திரியில நான் இங்க ஊல விட்டா மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்ப என் கோழி கூவுறதால மட்டும் உங்களுக்கு தூக்கம் போயிடுச்சோ? உன் கோழி குடுக்கிற சத்தத்தோட தொல்லை தாங்க முடியாம தெருநாய்களே தெரிச்சு ஓடிடுச்சு. ஐயோ ராமா, சுபலட்சுமியோட கோழி சுபலட்சுமி வீட்ல தான் கூவிட்டு இருக்கு. உங்களுக்கு பிரச்சனைனா அதுக்கு நான் என்ன பண்றது? பாத்தியா கொழுப்ப பாரு பாரு, திரும்பவும் ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாரு, உன் கோழி மட்டும் அமைதியா இல்லைன்னு சொன்னா அதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுவேன்? நான் வந்து உன்னோட கோழியை அப்படியே அறுத்து தின்னு ஏப்பம் விட்டுருவேன், சொல்லிட்டேன். ஐயோ ராமா, கேட்டீங்களாமா? 2 கடவுள் பேரை வச்சிருக்கிற உங்க பையன் கோழிய சாப்பிடுறத பத்தி பேசிட்டு இருக்கான். துஷ்டனே, பாவியே, அபஷ்டு, ராட்சசனே. குரல் தாங்க என்னோடது, கோவம் அம்மாவோடது. இருங்க, ஏதோ சொல்றாங்க. நீங்க மட்டும் இன்னொரு தடவை கோழிய சாப்பிடுறத பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா உங்களை அறுத்து போட்டுருவேன்னு சொல்றாங்க. சிவ 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 சிவா, ஐயோ களி முத்திடுச்சு. கோழிய சாப்பிடுறத பத்தி எல்லாம் பேசுறீங்களே கடவுளே. இவன் சின்ன வயசுல இருந்தே எந்த பக் பக் பக்க பார்த்தாலும் ரொம்ப உத்து பாப்பான். உங்களுக்கு அப்பவே இவர் மேல சந்தேகம் வந்ததா? அட என்னம்மா நீ ஏன் இப்படி குதர்க்கமா யோசிக்கிற? அது வெறும் சாதாரண கோழி தானே, அழகிய பெண் பதுமை இல்ல. ஒருவேளை அழகான பொண்ணா இருந்திருந்தா? சாரதா, எந்த விஷயத்தோட கொண்டு போற? நான் எங்க கொண்டு போறதா இருந்தா என்ன? நீங்க தான் கோழி சாப்பிடுறத பத்தி பேசுனீங்க, அழகான பொண்ணை பத்தி கூட இப்ப பேசுனீங்க. இனிமே இந்த வீட்ல சாப்பிடுற எண்ணம் இருக்கா இல்லையா? அம்மா தாயே, மன்னிச்சிடுமா, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். பொம்பளை கிட்ட வாயை கொடுத்து இது வரைக்கும் எவ்வளவு தப்பிச்சிருக்கேனா சொல்லு? அங்க அந்த கோழியோட தொல்லை, இங்க பாத்தியா பாத்தியா இது. பெரியவங்க சரியாதான் சொல்லிருக்காங்க, சொந்த வீட்டை விட கோவில்ல தான் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும்னு. எனக்கு இந்த அரசவை தான் கோவில் மாதிரி. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மன அமைதி கிடைச்சிருக்கு. ஆஹா, வணக்கம் மந்திரியாரே. ஆஹா, நன்றி தாயே. ஐயோ, நேத்து ராத்திரி கேட்ட அதே கொக்கரக்கோ சத்தம் திரும்பவும் காதுக்குள்ள ஒலிக்குது. கோழி எங்க 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 கோழி? அங்க இருக்கு பாருங்க. இதுதான், இந்த கோழி தான் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒண்ணு. இந்த கோழி இங்க எப்படி வந்துச்சு? அதான் எனக்கு தெரியல. யாரத புடிங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, நீங்க போய் அதை புடிங்க. மந்திரியாரே, வாழ் உங்ககிட்ட தானே இருக்கு. அதுக்கு அப்படின்னா நீங்க தானே மாவீரன், எடுங்க உங்க ஆயுதத்தை. அந்த கோழியை பிடிச்சு உடனே வெட்டி போடுங்க. சிப்பாய்களே, அந்த கோழியை பிடிங்க. இன்னைக்கு அது தப்பிச்சு போக கூடாது. நீ புடிடா, என்ன பண்ண சொல்ற? வாங்க. என்னங்க பிடிக்க முடியலையே. போங்க நீங்க. எங்க கோழி? கோழி கோழி குருஜி, பெரிய கோழி. என்னடா ஆச்சு? ஏன் இப்படி ஓடி வரீங்க? என்ன நடந்தது?
ஏதோ புலி துரத்துற மாதிரி இப்படி ஓடி வரீங்க. கோழி கோழி குருதேவா, கோழி கோழி எங்களை துரத்துது குருதேவா. கோழியா? கோழிய பார்த்தா பயந்து ஓடி வரீங்க. இடமம் சிக்க போறான். என்ன பாக்குற? போ. போ. பெரிய மனசு சொல்றாருல. இது சண்டை கோழியா இருக்கும் போல இருக்கே. ஆமா குருஜி. போ. பிடிங்கடா. போட்டுறாதீங்கடா. ஐயோ போட்டானுங்களே. துரோகிங்களா. ஐயோ என் இடுப்பு எலும்பு உடஞ்சிடுச்சு போல இருக்கே. அம்மா. நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ண? போங்கறல்ல. இது முறைக்கிறத பார்த்தா மறுபடியும் தாக்கும் போல இருக்கு. இங்க இருந்து ஓடி போயிடுறது நல்லது. ஐயோ கோழி துரத்திட்டு வருது. என்ன காப்பாத்துங்க. துரத்திட்டு வருது. ஐயோ ஐயோ என்னால முடியல. ஆச்சாரியரே, அட சிப்பாய்களை என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அதை புடிங்க. ஆச்சாரியரே கீழே இறங்குங்க. கோழி எங்க? அது கோழி கோழி கோழி. மகாராணி சின்னாதேவியோட தம்பியா? கடவுளே. வாசுதேவா மகாராஜா, வந்துட்டியா? இன்னைக்குதான் வந்தேன். அற்புதம், ரொம்ப சந்தோஷம். வந்துட்டு ஒரு 4 நாள் இருந்துட்டு தானே போவேன்? இல்ல மகாராஜா, நாட்கள் இல்ல. நான் இங்க வந்துட்டேன்ல, 3-4 மாசம் இருந்துட்டு தான் போவேன். 3-4 மாசம் இருப்பியா? ஆமா மகாராஜா. நம்ம நிம்மதி சுத்தமா போயிடும் போல இருக்கே. நாம நிம்மதியா இருக்கணும்னா அதிக நேரத்தை நாம ராஜ தர்பார்லயே தான் செலவழிச்சாகணும். வாசுதேவா வா, நாம தர்பாருக்கு போலாம். சரி மகாராஜா வராரு. மகாராஜா வராரு. ஐயோ, இப்ப என்ன பண்றது புரியல. இவரு வரணும். வணக்கம் அரசே. மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க. மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க. வணக்கம். எனக்கு தெரிஞ்சு ராஜ தர்பார்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ கலேபரம் உண்டாயிருக்கு. இங்க என்ன நடந்துச்சு? அந்த கலேபரத்தை உண்டு பண்ணது யாருன்னு கேக்குறல்ல? அதுவும் அந்த துஷ்ட கோழிதான். அதாலதான் பிரச்சனை அரசே. எவ்வளவு திமிரா உங்க சிம்மாசனத்திலே உட்கார்ந்துருக்கு. இதாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வந்துச்சு. கேவலம் இந்த கோழியால என்னுடைய ராஜ தர்பார்ல இவ்வளவு பெரிய பிரச்சனையா? இந்த கோழி தான் இவ்வளவு தொல்லை பண்ணுதுன்னா இதை இப்பவே இந்த கணமே அரசவையை விட்டு வெளியேத்துங்க. துரத்துங்க வெளியே. சரி மகாராஜா. இது கோழி இல்ல, ரூபவதி, என் தோழி, என் நல விரும்பி. வசுதேவ், இங்க வா. இது உன்னுடைய நண்பர், அதாவது உன்னுடைய கோழியா? இது கோழி இல்ல, இது ரூபவதி. இத பாரு வாசுதேவா, நீ இந்த கோழிய இந்த இடத்தை விட்டு தயவு செஞ்சு வெளியே கொண்டு போறியா? சரி மகாராஜா. குருதேவரை எங்க ஆளையே காணோம்?
எங்க இருக்காரு அவரு? குருதேவா இப்பயாவது கீழே இறங்கி வாங்க. இதுக்கப்புறம் உங்க உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, கீழே இறங்கி வாங்க. மகாராஜா. குருதேவா, நீங்க அந்த தூணுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவமானம் ஏற்பட்டுருச்சு மகாராஜா. பெருத்த அவமானம் ஏற்பட்டுருச்சு. இந்த மகா பண்டிதனையே களங்கப்படுத்திட்டாங்க. எனக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்ததே இல்ல மகாராஜா. குருதேவா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்க. எப்படி அமைதியா இருக்க முடியும் மகாராஜா? நான் இப்ப மறுபடியும் நதிக்கு போய் குளிச்சிட்டு தான் திரும்பி வர முடியும். மகாராஜா, இந்த மாதிரி கேடுகட்ட ஜந்துக்கள் விஜயநகரத்திலேயே இருக்கக்கூடாதுன்னு தடை பண்ணிடுங்க. ஆனா குருதேவா, அந்த கோழி மகாராணி சின்னாதேவியோட தம்பியான வாசுதேவனுக்கு சொந்தமானது. மகாராணி சின்னாதேவியோட தம்பி கோழியா? நான் இப்போ சொன்னது கோழிய பத்தி இல்ல மகாராஜா, இந்த தனிமணிய பத்தி தான் சொன்னேன். மகாராஜா, இவனுங்க இதுவரைக்கும் சாஸ்திரங்களையே கத்துக்கல மகாராஜா. ஆனா இன்னைக்கு என்னடான்னா குளிக்காமையே வந்திருக்கானுங்க. மகாராஜா, பாவம், அது கோழி தானே, ராஜ குடும்பத்தை சேர்ந்த கோழி, மகாராணி சின்னாதேவியோட தம்பியோட கோழி. அது இந்த மாதிரி சின்ன சின்ன குறும்புகளும் சேட்டைகளும் செய்யறது சகஜம்தானே மகாராஜா. ராஜ குடும்பத்தை சேர்ந்த கோழி இப்படித்தான் செய்யும். ஆனா மகாராஜா, என்ன இருந்தாலும் அரசவையோட அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறது தப்புதானுங்களே. நீ இப்ப என்ன சொல்ல வர? நீ இப்போ சொல்ல வந்ததுக்கான அர்த்தம், மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க கொண்டு வந்த கோழிய இந்த அரசவையை விட்டு வெளியே துரத்தணும்னு சொல்றியா? அது நடக்காது. இல்ல ஆச்சாரியாரே, நான் ஒன்னும் அந்த அர்த்தத்துல சொல்லல. யாரா இருந்தாலும் அரசவையுடைய நிம்மதியை குலைக்கிறது நியாயம் கிடையாதுங்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு ராமகிருஷ்ணா, உன்னுடைய கருத்து நல்லா இருக்கு. அதனால இந்த கோழி மறுபடியும் என்னுடைய ராஜ தர்பாருக்கு வரவே கூடாதுன்னு நான் உத்தரவிடுறேன். ஆனா அந்த சின்ன பையன் இந்த கோழி தங்க முட்டை இடுங்கிற பிரமையில இருக்கான் பாவம். அப்படிப்பட்ட கோழியை வளர்க்கறது உங்களுக்கு பெருமை தானே இல்லையா மகாராஜா? என்ன சொல்றீங்க ஆச்சாரியாரே? இவ்ளோ ஆச்சரியமா இருக்கு. எந்த கோழியாவது தங்க முட்டையிடுறத பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் கதைகள்ல மட்டும் தான் நடக்கும், யதார்த்தத்துல நடக்காது. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? மகாராணி சின்னாதேவியோட தம்பி பொய் சொல்றான்னு சொல்ல வரியா? நான் எப்ப சொன்னேன்? இப்பதானே சொன்னேன். நான் அந்த அர்த்தத்துல சொல்லலையே. இப்பதான் சொன்னியே. நீங்க சொல்ற அர்த்தத்துல சொல்லல. நீ சொல்ல முயற்சி பண்ண. இல்ல, அப்படி கிடையாது ஆச்சாரியாரே. நான் வந்து குருதேவா, பண்டிதனே ராமகிருஷ்ணா, உங்க ரெண்டு பேரோட விவாதம் முடிவுக்கு வந்துருச்சுன்னா நாம அரசவையோட செயல்பாடுகளை ஆரம்பிக்கலாமா? சரி மகாராஜா, போய் உட்காரு. நீங்களும் போங்க. மகா மந்திரியாரே. மகாராஜா, இன்னைக்கு நாம எந்த விஷயங்களை பத்தி கலந்து ஆலோசிக்க போறோம்னு சொல்லுங்க. கோழியை பத்தி தான் மகாராஜா. கோழியை பத்தி. கோழியா? ஆமா மகாராஜா, நம்ம விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அவங்க வளர்க்குற கோழி ஒண்ணு கூட தீனியை சரியாவே சாப்பிடுறது இல்லையா. ஒருவேளை அந்த கோழிகளுக்கு அதுங்க சாப்பிடுற தானியம் பிடிக்கலையா, இல்லைன்னா வேற ஏதாவது காரணத்துக்காக அது சாப்பிடாம இருக்கான்னு தெரியலன்னு சொன்னாங்க. அம்மா தாயே, இப்பவும் கோழி பிரச்சனையா? இந்த கோழி பிரச்சனை என்ன விடாம துரத்தி அடிச்சுக்கிட்டு வரும் போல இருக்கே. கோழி கோழி கோழி, வீட்டுக்குள்ள கோழி, அரசவையில கோழி, எங்க பார்த்தாலும் ஒரே கோழிகளாவே இருக்கே. கொஞ்சம் விட்டு ஆகாயத்திலிருந்து தண்ணிக்கு பதிலா கோழி தான் விழும் போல இருக்கு. இந்த கோழிகளால இன்னைக்கு இந்த விஜயநகர பேரரசுக்கே பெரிய தொல்லை. அந்த வாசுதேவனுக்கு அரை பைத்தியம்னா கோழிக்கு முழு பைத்தியம். நடக்கிற பிரச்சனைகளா என் மூளை சூட்ட தணிக்கிறதுக்கு இந்த கிணத்து தண்ணியே பத்தாது. லாமாக்கு பைத்தியம் புளிச்சிலிச்சி சாலதா ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கலான்னு மொத்த விஜயநகரத்தோட தண்ணியை இவளே காலி பண்ணிடுவா போல. இன்னைக்கு அந்த கோழியா நானானு ரெண்டுல ஒண்ணு பார்க்க தான் போறேன். ஏய் கோழி, ஏய் சுப்புலட்சுமி, நான் திரும்பவும் சொல்றேன், நீ மட்டும் அந்த கோழியை கட்டுப்படுத்தலன்னா நான் உறுதியா சொல்றேன், அந்த கோழியை கொண்டு தின்னுடுவேன். நான் அந்த வாசுதேவனுடைய கோழியையும் அறுத்துடுவேன். விஜயநகரம் முழுக்க இருக்கிற மொத்த கோழிகளையும் அறுத்து தின்னுடுவேன். ஐயோ ராமா, கேட்டீங்களாமா? 2 கடவுள் பேரை வச்சிருக்கிற உங்க பையன் கோழிய சாப்பிடறத பத்தி பேசிட்டு இருக்கான்.
ஒரு பிராமணனா இருந்துகிட்டு கோழியை சாப்பிடுறத பத்தி பேசுறியா? அம்மா 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 இருமா, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டம்மா. வேண்டாம்மா, இதத்தை கீழே போடுமா. வேண்டாம். விட்டுலுங்கம்மா விட்டுலுங்க. அடே பிடுங்கன்னு சொல்லி புடிச்சுக்கிட்டேடா. அடே குண்டப்பா, என்ன விடுடா விடுடா சொல்றேன்ல, விடுடா. வலிக்குதே, குறுக்கெலும்பு உடைச்சு போச்சுப்பா. ரொம்ப களைச்சு போயிட்டேன், கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க, அப்புறமா அடிக்கலாம். கோழியை வெட்டுவியா? உன் மனசு ரொம்ப கலங்கமாயிடுச்சு. அது சுத்தமாக்குற வரைக்கும் நீ இங்கேயே எந்த சோறும் தண்ணியும் இல்லாம இங்கேயே தான் கிடக்கணும். அம்மா அம்மா இருமா, நான் ஏதோ தெரியாம. அம்மா அம்மா சாரதா, நீ சொல்லி புரியவை. நில்லுங்க, எனக்கு கோழி எல்லாம் வேண்டாம், தயிர் சாதமே போதுமா. இந்த சின்ன விஷயத்துக்காக பெத்த புள்ளைய வீட்டை விட்டு வெளியே நிறுத்துவீங்களா? அம்மா, இந்த கோழியால எனக்கு இப்படி ஒரு நிலைமையா? அத நான் கொல்லதான் போறேன். அந்த கோழி எல்லாத்தையும் நாசமாக்கிடுச்சு. ஏன் சுவாமி, மனுஷங்க மட்டும் இல்லாம இப்ப கோழி உங்களோட பக்தரா மாறிடுச்சா? இத பாருமா அன்பை வரு. சுவாமி, எனக்கு காத்தெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நீங்க மகாரேதா சுவாமி, உங்களால காத்தே இல்லாம உயிர் வாழ முடியுமா? கிழிஞ்சது. வரணுமாலா, நீ உன் சேலையால எனக்கு காத்து வீசுற இல்லையா, அந்த காத்து எனக்கு தேவையில்லைன்னு சொன்னேன். புரிஞ்சுதா? போம்மா, போய் படுத்து ஓய்வு எடுத்துக்க. உத்தரவு சுவாமி. எனக்குன்னு வந்து வாச்சா பாரு. சரியான முட்டாள். மணி, என்னடா பண்ணிட்டு இருக்க? குருதேவா, அந்த கோழியால நீங்க யாருக்கும் முகத்தை காட்ட முடியாம ஆயிடுச்சு. மான மரியாதெல்லாம் போயிடுச்சு குருதேவா. இனிமே யாருக்கிட்டயும் முகத்தை காட்ட முடியாது. அடா 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 அடா, என் மேல எவ்வளவு பாசமும் மரியாதையும் வச்சிருக்க. எனக்கு அவமானம் நடந்ததுக்கு நீ தற்கொலை பண்ணிக்க போறியா? என்னது? இல்ல, நாங்க எதுக்காக குருதேவா தற்கொலை பண்ணிக்கணும்? அவமானம் நடந்தது உங்களுக்கு தான், நீங்க தான் தற்கொலை பண்ணிக்கணும். நாங்க உங்களுக்கு உதவி மட்டும் தான் பண்ண வந்திருக்கோம் குருதேவா. குருவிய தற்கொலை பண்ணிக்க சொல்றீங்களா? குருதேவா, இந்த கொலை பாவத்தை நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாம போய் தற்கொலை பண்ணிக்கங்க. பயமுடுங்கடா முட்டாளுங்களா. நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கோழை கிடையாது. பிரச்சனைக்கு பயந்து தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். அதுக்கு காரணமானவங்களை அழிச்சிருவேன். எப்படி? அந்த கோழியை அழிக்க போறேன். எப்படி குருஜி? இப்படி வாங்க. கூப்பிடுறா. அடிப்பாரோ? அந்த கோழியை புடிச்சிட்டு வாங்க, காட்டுக்கு கொண்டு போங்க. அங்க கொண்டு போனதுக்கு அப்புறம் எப்படி அந்த கோழிய கொலை பண்ண சொல்றீங்களா? ஏன் குருதேவா, இந்த கனிமணியை இவ்வளவு பெரிய பாவத்தை செய்ய வைக்கிறீங்க? முட்டாளுங்களா. பாரு, என்னடா ஆச்சு அவனுக்கு? எங்க போறாம? நில்றா. உன் குருவிய நீ அடிக்க துணிஞ்சிட்டியா? அவள தைரியம் இல்ல குருதேவா. இது நீங்களே புடிச்சுக்கங்க கையில. உங்களுக்கு மனசு தீர்ற வரைக்கும் எங்களை அடிக்க. ஆனா என்னைக்கு அந்த மாதிரி ஒரு பாவத்தை கனிமணி செய்யவே மாட்டோம். அது ஒரு சாதாரண கோழியா கூட இருக்கட்டும். ஆனா நீங்க கட்டளை இட்டதுனால நாங்க அதை கொல்ல மாட்டோம் குருதேவா, கொல்ல மாட்டோம். உருப்படாத பசங்களா, நீங்க எல்லாம் ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்ல. நீங்க எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த கோழியை புடிச்சு கொண்டு போய் காட்டுல விட்டுட்டு வாங்கடா. சரி, நாங்க இத தாராளமா பண்றோம். போங்க. போயிட்டு வர குருதேவா. வணக்கம். வாடா. போங்கடா. வாங்கிட்டியா வந்துரு. சிவ 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 சிவா. இன்னியோட அந்த கோழி தொல்லை என்னை விட்டு ஒழிய போகுது. ஒரு அல்ப பிராணிக்கு இந்த மகா பண்டிதன் மகா யோகி தாத்தாச்சாரியார்கிட்டயே மோதுற அளவுக்கு தைரியமா? அந்த கோழி பண்ண சேட்டையால நான் என் பொண்டாட்டி கிட்ட விலகி இருக்க வேண்டியதாயிடுச்சு. குடிக்க தண்ணி இல்ல, சாப்பிட சோறு இல்ல. பிரமாதம். பண்டித ராமகிருஷ்ணா, என்ன ஜாதகண்டா உனக்கு? அத்த ராத்திரியில வீட்டு திண்ணையில படுத்துக்கிட்டு என்ன திறமையா, என்ன அழகா கொசு அடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டியாடா பாவி.
காலம் பூரா என்னால திண்ணையில இருக்க முடியாதே. இந்த கோழி என் வாழ்க்கையவே நாசமாக்கிடுச்சே. கண்டிப்பா நான் அந்த கோழியை ஏதாவது செஞ்சே ஆகணும். இந்த கிழவ கண்டிப்பா ஒரு நாள் நம்மள தூக்குல தொங்க விட போறா. அந்த நாள் வந்துருச்சு கணே. ஒருவேளை மகாராஜா முடிச்சுக்கிட்டாருனா கோழியோட கழுத்தை திருக்கிற மாதிரி நம்ம கழுத்தையும் திருக்கிடுவாரு. மகாராஜாவோட அன்பு மனைவி மகாராணி சின்னாதேவியோட தம்பியோட சொந்தமான கோழி அது. அதுவும் தைரியமானது. மணி, ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா அந்த கிழவனை நம்ம போட்டு கொடுத்துடலாம். என்ன சொல்ற? அந்த கிழவனை போட்டு கொடுக்கறது தான் நல்லது கனி. கனி, அந்த கோழி நம்மள பின்தொடர்ந்து வருதுடா. ஏ முட்டாள், கோழி எப்படிடா பின்தொடர்ந்து வரும்? நாம இப்ப என்ன செய்ய போறோம்னு அதுக்கு தான் எதுவுமே தெரியாது இல்ல. ஏய் கனி, எனக்கு எல்லாம் தெரியும்னு அந்த கோழி சொல்ற மாதிரியே இருக்குடா. பயமுறா, சும்மா பயத்துல உளறிட்டே இருக்க. இந்த கோழி வாயை திறக்கிறதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சுங்கிறது ஓடி போயிடல. இல்லடா, நாம இத புத்திசாலித்தனமா செய்யணும். எனக்கு எல்லாம் தெரியும், வாய மூடு. மணி, ஒருவேளை இந்த கோழி என்ன பெராண்டி வச்சிருச்சுன்னா? இல்லடா, கோழிடா அது. எதிரி நாட்டோட தளபதி ஒண்ணும் கிடையாது. நீ ஒண்ணும் பயப்படாத. கவனமா நாம அந்த கோழியை பிடிச்சாகணும். அதே மாதிரி செய்யலாம். கோழி கோழி அதை பிடிச்சாகணும். நாம அதை பிடிச்சாகணும். அமைதியோ அமைதி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.